Hello friends, this is Maga. இப்போ உங்க எல்லாருடைய பார்வைக்கும் நான் எழுதி இருக்கிற தமிழ் சென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா இதே சென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது உங்க பார்வைக்கு குட்டியோண்டு தெரியுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்ஸ் நம்ம வாசிச்சிட்டு அப்படியே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிடலாம். டக்குன்னு பேச ஆரம்பிச்சிடலாம். பாருங்களேன். என் அம்மா எங்களுக்காக காலை உணவு சமைத்து கொண்டிருந்த பொழுது எங்க அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்தார். இப்போ இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் நம்ம எப்படி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டாக உடைக்கலாங்க. ஏன் அப்படின்னா பார்க்க பெரிய சென்ஸாக இருக்குது. நம்ம பிரித்து பேசும்போது ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடலாம். எப்படி உடைக்கலாம்? சிம்பிள் தாங்க. என் அம்மா எங்களுக்காக காலை உணவு சமைத்து கொண்டிருந்த பொழுது பிரிச்சாச்சு. எங்கள் அப்பா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க பிரிச்சாச்சு. முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் பேசவே ஆரம்பிக்க முடியும். இது எந்த காலத்தில் இருக்குது? ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. பாருங்கள், சமைத்து கொண்டிருந்த பொழுது. சமைத்து கொண்டிருந்த பொழுது பாஸ்டில் தான் நம்ம பேசியிருக்கோம். அதுவும் தொடர்ச்சியாக பேசியிருக்கோம், கண்டினியூவாக பேசியிருக்கோம். அதே மாதிரி இந்த சென்ஸும் பார்த்திங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பார்த்து கொண்டிருந்தார், பார்த்து கொண்டிருந்தார். ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ சென்டென்ஸை ரெண்டாக உடைச்சாச்சு. இந்த ரெண்டு சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்களேன். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா பாஸ்டில் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் நடந்துருந்துச்சு, கண்டினியூவாக நடந்துருந்துச்சு. அப்போனா நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸை பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஓகே, இதை எப்படி பேச ஆரம்பிக்கலாம்? தமிழில் இருக்கிற ரெண்டாவதாக இருக்கிற சென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். அதே மாதிரி தமிழில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சென்ஸ் இங்கிலீஷில் நம்ம ரெண்டாவதாக பேசணும். அவ்வளோதாங்க. பேச ஆரம்பிக்கலாமா? எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தாங்க பேச முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்கள், சப்ஜெக்டை தான் பேசணும். இந்த சென்ஸில் சப்ஜெக்ட் யார்? டிவி பார்த்து கொண்டிருந்த செயலை யார் செஞ்சாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இங்கே யார் செய்தா? எங்கள் அப்பா. அப்படின்னா எங்கள் அப்பா தான் சப்ஜெக்ட். அப்படின்னா மை ஃபாதர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கணும். மை ஃபாதர். ஓகே, இப்போ சப்ஜெக்டை பேசின உடனே அதுக்கப்புறம் பாருங்கள் வாஸ் அல்லது வேர், இந்த ரெண்டு ஆக்சிலரி வெர்பில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பேசியே ஆகணும். அப்படி பேசினா மட்டும்தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புரிஞ்சா? ஓகே, இப்போ மை ஃபாதர் அப்படிங்கிறவங்க எந்த சப்ஜெக்ட்குள்ளே வருவாங்க அப்படின்னா ஹீ, அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே தான் மை ஃபாதர் வருவாங்க. இப்போ மை மதர் அப்படின்னா ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே போயிடுவாங்க. புரிஞ்சா? இப்போ மை ஃபாதர் அப்படிங்கிறவங்க ஹீ சப்ஜெக்ட்குள்ளே வந்ததுனால நம்ம கண்டிப்பாக வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தி தான் பேசணும். மை ஃபாதர் வாஸ். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எதை பேசணும்? வெர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசினா போதும். இங்கே என்ன வெர்ப்? பார்த்து கொண்டிருந்தார். பார்க்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? வாட்ச். இந்த வாட்ச் அப்படிங்கிற வெர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணுங்கள். முடிஞ்சு. மை ஃபாதர் வாஸ் வாட்சிங். எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. எதை? டிவி, டெலிவிஷன். ஓகே, இப்போ இந்த சென்ஸை நம்ம சூப்பராக பேசியாச்சுங்க. அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்? தமிழில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சென்ஸை நம்ம இங்கிலீஷில் செகண்ட் பேசணும். பேசலாமா? அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஜெக்ட் யார்? என் அம்மா. மை மதர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆக்சிலரி வெர்பு பயன்படுத்தணும்? வாஸ். மை மதர் வாஸ். ஓகே, என்ன செயலை செய்து கொண்டிருந்தாங்க? மை மதர் வாஸ். என்ன செயல்? சமைக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருந்தாங்க. சமைக்கிற செயலுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? குக். அதோட ஐஎன்ஜி சேர்த்து பேசுங்க. குக்கிங். மை மதர் வாஸ் குக்கிங். எங்கள் அம்மா என்ன சமைத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா காலை உணவு. காலை உணவுனா பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, இந்த சென்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியல. யாருக்காக சமைத்து கொண்டிருந்தாங்க? எங்களுக்காக. எங்களுக்காகனா எப்படி பேசலாம்? பாருங்களேன், ஃபார் அப்படின்னா காக. நிறைய வீடியோஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எங்களுக்காக அப்படின்னா ஃபார் அஸ், தட்ஸா. இப்போ இந்த சென்ஸ் முடிஞ்சிருச்சா? இன்னமும் முடியலைங்க. பாருங்களேன், இங்கே ஒரு சின்ன கேப் விட்டுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலம் எது அப்படின்னா இந்த கேப்பில் வரக்கூடிய சின்ன வார்த்தை தாங்க. இப்போ இங்கே வாங்களேன்.
இந்த ஃபார்மட் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். பாஸ்டில் ஒரு செயல் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதுதான் இந்த செயல். மை ஃபாதர் வாஸ் வாட்சிங் டிவி. அதே மாதிரி இன்னொரு ஆக்ஷன் இன்னொரு செயலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதே நேரத்தில் நடந்து கொண்டு இருந்துச்சு. பாருங்கள், கண்டினியூஸ் ஆக்ஷன். அது என்ன அப்படின்னா மை மதர் வாஸ் குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் அஸ். இப்போ இந்த 2 சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா தமிழில் பார்க்கும்போது பொழுது. பொழுது இது எப்படி பேசலாம்? இந்த இடத்துல when வச்சு பேசணுமா while வச்சு பேசணுமா? நிறைய பேர் இந்த இடத்துல when யூஸ் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்கிங்க. அப்படி பேசாதீங்க, அப்படி பேசக்கூடாது. எதை வச்சு தான் பேசணும் அப்படின்னா while. while அப்படின்னா பொழுது. ஏன் while யூஸ் பண்ணி பேசியிருக்கோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. பாஸ்டில் ஒரு செயல் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதே மாதிரி இன்னொரு செயலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே டைமில் இன்னொரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த 2ஐயும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா while. தட்ஸ் ஆல். புரிஞ்சுச்சா? ஈஸியாக இருக்கா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்களாகவே உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ்லாம் தோணுதோ இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நீங்கள் எழுதுங்க. நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்பை வச்சு எழுதுங்க. இங்கே பாருங்களேன், நீங்கள் நான் சமைக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய எழுதுங்க. படிக்கிறது, போகிறது, வர்றது, சாப்பிட்றது, இந்த மாதிரி நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வேர்பை வச்சு ஆட் பண்ணி நீங்களாக பெரிய சென்டென்ஸை எழுதி பேசி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரியுதா? ஈஸியாக இருக்குதா? ஈஸியாக இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனல்லேருந்து ஒரு பிபிடி அண்ட் 2 பிடிஎஃப் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாங்க. அவங்க விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது நான் படித்து கொண்டிருந்தேன். நான் படிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்குமே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்தேன். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, இதை எப்படி பேச ஆரம்பிக்கலாம்? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2ஆக உடைக்கணும். பொழுது வரைக்கும் நம்ம உடைச்சாச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நம்ம பிரித்தாச்சு. இப்போ தமிழில் இருக்கிற 2ஆவது சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் பேசணும். தமிழில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் 2ஆவது பேசணும். அவ்வளோதாங்க. எல்லாருக்குமே தெரியும் இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குது. பேச ஆரம்பிக்கலாமா? வாய் திறந்து பேசுங்க. நான் படித்து கொண்டிருந்தேன், இதை தான் ஃபர்ஸ்ட் பேசணும். பாருங்கள், ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது. சப்ஜெக்ட் என்ன? நான். ஐ வந்துச்சு அப்படின்னா வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை தான் பேசணும். ஐ வாஸ் என்ன செயலை செய்து கொண்டிருந்தேன்? படித்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஸ்டடியிங். ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம சூப்பராக பேசியாச்சு. அதுக்கப்புறம் எதை பேசணும்? அவங்க விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது. சப்ஜெக்ட் யார்? அவர்கள். அவர்கள்னா தேன்னு சொல்லுவோம். தே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா தே வாஸ் அப்படின்னு பேசக்கூடாது. தே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வேர் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை வச்சு தான் நம்ம பேசணும். தே வேர். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க பாருங்களேன். ஐ, ஹே, ஷீ, இட், இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது வாஸ் வச்சு தான் பேசணும். அதே மாதிரி வி, யூ, தே, இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது வேர் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே, அப்போ தே சப்ஜெக்டாக வரும்போது நம்ம வேர் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை வச்சு தான் பேசணும். தே வேர். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து பேசுங்க. இங்கே என்ன வெர்ப்? விளையாடி கொண்டிருந்த பொழுது. விளையாடுறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் ப்ளே, அதோட ஐஎன்ஜி சேர்த்து பேசுங்க. பிளேயிங். தே வர் பிளேயிங். இதுக்கப்புறம் என்ன பேசணும்? அவங்க எங்கே விளையாடி கொண்டிருந்தாங்க? விளையாட்டு மைதானத்தில். விளையாட்டு மைதானத்தில் அப்படின்னா அப்படி பேசலாம். இன் த பிளே கிரவுண்ட். தட்ஸ் ஆல். இப்போ இந்த சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்ன? சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க, while. நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா இந்த இடத்துல நான் when வச்சு பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? ஐ வாஸ் ஸ்டடியிங் when they were playing in the playground அப்படின்னு பேசக்கூடாதா? அப்படின்னா அப்படி பேசக்கூடாதுங்க. when நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா
சிம்பிள் பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா விளையாடிய பொழுது, வந்த பொழுது, பார்த்த பொழுது, போன பொழுது, சாப்பிட்ட பொழுது, இப்படி பேசும்போது when வச்சு பேசுங்க. அதுவே விளையாடி கொண்டிருந்த பொழுது, சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது, தூங்கி கொண்டிருந்த பொழுது, வந்து கொண்டிருந்த பொழுது, போய் கொண்டிருந்த பொழுது, பேசி கொண்டிருந்த பொழுது, இந்த மாதிரி பேசுவோம் பார்த்தீங்களா? ஒரு ஆக்ஷன் தொடர்ச்சியாக கண்டினியூவாக நடக்குது, அந்த ஆக்ஷனோட பொழுதுன்னு நம்ம பேசணும் அப்படின்னா while வச்சு பேசுங்க. அதுவே ஒரு ஆக்ஷன் சிம்பிளாக நடக்க அப்படின்னா நீங்கள் when வச்சு பேசுங்க. உங்களுக்கு வென்னுக்கும் whileக்கும் தனி வீடியோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பேசலாமா? I was studying while they were playing in the playground. whileோட மீனிங் என்ன? பொழுது. பாருங்கள், விளையாடி கொண்டிருந்த பொழுது. தட்ஸ் ஆல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸை நம்ம பார்க்கலாங்க. அடுத்து பாருங்களேன், நான் 10ஆப்பு படிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் அக்கா 12ஆப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி பேசலாம்? ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாஸ்டில் கண்டினியூவாக நடந்திருக்கு. பேசலாமா? பேச ஆரம்பிக்கலாமா? என்ன பண்ணணும்? எப்பயும் போல் ரெண்டாக பிரிச்சிடலாம். எதை ஃபர்ஸ்ட் பேசணும்? இதை ஃபர்ஸ்ட் பேசணும், இதை நம்ம செகண்ட் பேசணும். ஓகேங்களா? ஓகே, பேச ஆரம்பிக்கலாமா? சப்ஜெக்ட் யார்? என் அக்கா. என் அக்கா அப்படின்னா மை சிஸ்டர். ஓகே, மை சிஸ்டர் அப்படிங்கிறவங்க ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவாங்க. அப்போனா வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் தான் பேசணும். மை சிஸ்டர் வாஸ். ஓகே, இங்கே என்ன வெர்ப் இருக்குது? படித்து கொண்டிருந்தால். படிக்கிறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் ஸ்டடி. ஸ்டடியோட ஐஎன்ஜி சேர்த்து பேசுங்க, அவ்வளோதான். மை சிஸ்டர் வாஸ் ஸ்டடியிங். என்ன படிச்சுட்டு இருந்தாங்க பாருங்க, 12ஆம் வகுப்பு. எப்படி பேசலாம்? இன் 12th ஸ்டாண்டர்ட். சேர்ந்து பேசலாமா? மை சிஸ்டர் வாஸ் ஸ்டடியிங் இன் 12th ஸ்டாண்டர்ட். ஓகே, நம்ம இந்த சென்ஸை சூப்பராக பேசியாச்சு. இப்போ இந்த சென்ஸ் எப்படி பேசலாம்? நான் 10ஆப்பு படிச்சுட்டு இருந்த பொழுது. பேசுங்க பார்க்கும். ஐ வாஸ் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டிருந்த பொழுது. எத்தனாப்பு? 10th ஸ்டாண்டர்ட். இன் 10th ஸ்டாண்டர்ட். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது எது? while. ஏன் அப்படின்னா படித்து கொண்டிருந்த ஒரு செயல் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக கிட்டத்தட்ட 1 வருஷம் நடந்திருக்கு. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷம் நடந்திருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம while யூஸ் பண்ணி பேசணும். ஓகேங்களா? ஓகே, எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? மை சிஸ்டர் வாஸ் ஸ்டடிங் இன் 12th ஸ்டாண்டர்ட் while I was studying in 10th ஸ்டாண்டர்ட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லும் போது த அப்படிங்கிற ஆர்டிகல் சேர்த்து பேசலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.